வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் முதல் பாடமான இந்திய தேசியத்தின் எழுச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இப்பாடத்தில் அறிமுகம், 19ஆம் நூற்றாண்டில் தேசிய இயக்கம் தொடங்குவதை பற்றியும், ஆங்கிலேயருடைய தாக்கத்தை பற்றியும், அவர்களுடைய பொருளாதார சுரண்டலை பற்றியும், மேலும் ஆங்கிலேயர்களுடைய கல்விக் கொள்கையினுடைய தாக்கத்தை பற்றியும், இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கான காரணங்களை பற்றியும், அதற்கான முக்கிய தளங்கள் அவற்றின் பின்னணிகளை பற்றியும் இப்பாடத்தில் பார்க்க போகிற மாணவர்களே, நீங்கள் நன்றாக கவனித்து இந்த பாடத்தை புரிந்து கொள்வீர்களா? மாணவர்களே, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அவற்றை நீங்கள் 11ஆம் வகுப்பு பாடத்திலே பார்த்திருக்கிறீர்கள். ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் என்ற பல்வேறு இயக்கங்கள் தோன்றி சமூக மாற்றத்தை உருவாக்கியது. சமூக மாற்றத்திற்கு பெரிதும் பங்காற்றியவர் ராஜா ராம் மோகன் ராய். இவர் இந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்பட்டார். நாம் போராட்டங்கள், வேண்டுகோள்கள் இவற்றை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். சிலவற்றை நீங்கள் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசியத்தின் எழுச்சியை பற்றி பார்க்கும்போது, இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு, நாம் வரலாறை பார்த்தோம் என்றால், கிபி 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய ஆதிக்கம் 1857ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆதிக்கம் இருந்தது. அதன் பின் 1858 1947 வரை ஆங்கிலேயருடைய நேரடி பாராளுமன்ற ஆட்சியின் கீழ் இந்தியா வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது காந்தியடிகள் 1915 தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பினார். இந்தியாவில் அவர் தன்னை தேசிய இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டார். காந்தியடிகளின் குருவாக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த தேசிய இயக்கம் 2 பெரும் பிரிவுகளாக ஏற்பட்டது. ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிரவாதிகள். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால், லாலா லஜபதி ராய் போன்றவர்கள்லாம் தேசியவாதத்தின் தீவிரவாதிகளாக இருந்தார்கள். சுவராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று பாலகங்காதர திலகர் முழக்கமிட்டார். இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மீண்டும் அதை நினைவு கூறுகிறேன். ஆகவே 1919 இந்திய தேசிய இயக்கத்தில் காந்தியடிகள் தலைமையேற்றார். ஆகவே 1919 இந்திய தேசிய காங்கிரஸ் மக்கள் இயக்கமாக மாறியது. தேசியம் என்றால் என்ன மாணவர்களே, சொல்லுங்கள். தேசியத்துடைய அர்த்தம் என்ன? தேசியம் என்றால் ஒரு நாட்டுக்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல். தேசியத்தை பல்வேறு விதமாக பிரிக்கலாம். ஒன்று குறுகிய தேசியம், பரந்த தேசியம், ஜனநாயக தேசியம் என்று இதை வகைப்படுத்தலாம். ஆகவே குறுகிய தேசியம் என்பது எனது நாடு, எனது மக்கள் என்கின்ற ஒற்றை சிந்தனையில் ஒரே நாடு, ஒரே மொழி என்று பேசுகின்ற பாசிச சித்தாந்தத்தை ஒரு தேசியம் என்று குறிப்பிடுகிறார்கள். தேசியத்துடைய பரந்துபட்ட நோக்கம் என்ன? ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல், அந்த நாட்டை பெருமையாக நினைத்தல், அந்த நாட்டிற்கு தன்னால் இயன்ற முயற்சிகளோடு நாட்டை நேசித்தலும் பாதுகாத்தலும் ஒரு குடிமகனின் தலையாய கடமை. இது ஒரு தேசியம். தேசியத்தின் பரந்துபட்டு பார்க்கும் என்றால், இந்த உலகமே ஒரு தேசமயமாக்கப்படுகின்ற ஒரு உலகம். இந்த உலகத்தில் நாம் இன்று எல்லோரும் வாழ்கிறோம். ஆகவே எல்லோரும் சமத்துவம் மிக்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாடு, மொழி, எல்லைகளை கடந்து மனித சமூகம் என்ற பார்வையை கொண்டு வந்தால்தான் ஒரு பரந்துபட்ட தேசியம். ஆகவே தேசியத்தை பார்க்கும்போது பல்வேறு சித்தாந்தங்களை உள்ளடக்கியது தேசியம்.
நாம் வெறுமனே ஒரு நாட்டுக்கு பற்றாக இருப்பது ஒரு தேசியம். அதை கடந்து மனித சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கே நம்மை கரைத்துக் கொள்வது பறந்துவிட்ட தேசியம். அடுத்ததாக இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம். 1885ஆம் ஆண்டு ஆலன் அக்டேவியஸ் ஹும் என்பவரால் இந்த தேசிய இயக்கமானது தோற்று வைக்கப்பட்டது. இவர் யார்? ஆங்கிலேயர். இவர் சிவில் இந்திய சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற CIS ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. இந்த அதிகாரி இந்திய தேசிய இயக்கத்தை தோற்றுவித்தார். இதனுடைய முதல் தலைவர் WC பானர்ஜி. மாணவர்களே, பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை பார்ப்போம். இந்தியாவில் மரபு சார்ந்த நில உடைமை ஒன்று. ஏன் மரபு சார்ந்த நில உடைமை என்று சொல்கிறோம்? மரபு என்றால் காலகாலமாக பாரம்பரியமாக நிலத்தை மையமாக கொண்ட ஒரு வணிகம் என்று சொல்வதற்கில்லை, ஒரு சமூகம். இந்திய சமூகம் என்பது நிலத்தை மையமாக கொண்ட ஒரு சமூகம். இது பாரம்பரியமாக வழி வழியாக தந்தை மகனுக்கு அடுத்து தன்னுடைய இன்னும் மகன், ஆகவே பாட்டன் பூட்டன் என்று சொல்லுகிறோமே, அதன் வழியாக மரபு சார்ந்த வேளாண்மை. நாம் இந்தியாவில் உணவு பயிர்களை முதலில் உற்பத்தி செய்தோம். உணவை மையமாக வைத்துத்தான் வாழ்வு அமைந்தது. ஆகவே ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் நில உடைமை எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் மனம் கொள்ள வேண்டும். அவர்கள் நிலத்தை இரண்டு விதமாக பிரித்தார்கள். அவர்கள் நிலத்தை சரக்காக மாற்றினார்கள், வணிகமாக விற்பனை பொருளாக மாற்றினார்கள். அடுத்தது, இதை நிலத்தை வைத்து வணிக பயிர்களை, வேளாண்மை பயிர்களை தவிர்த்து வாணிப பயிர்களை உற்பத்தி செய்தார்கள். இது ரெண்டும் முக்கியமான கருத்தை நீங்கள் கவனிக்க வேண்டுமானவர்களே. ஆகவேதான் நில விற்பனை, வேளாண்மை வணிகமயமாதல் போன்ற இரண்டு பெரும் காரியங்களால் ஆங்கில அரசு இந்திய வேளாண்மையை நிலைப்படுத்தியது. நில வருவாய் எப்படி இருந்தது? அன்றைய காலத்தில் அரசர்கள் இருக்கும்போது நில வருவாய் வசூலிக்கப்பட்டது. நில வருவாயிலிருந்து தான் அவர்கள் வெல்ஃபேர், மக்களுக்கு பயனுள்ள செயல்பாடுகளை செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நில வருவாயை வானம் பொய்த்து விட்டாலோ, மழை பெய்யாமல் விட்டாலோ, வெள்ளம் ஏற்பட்டாலோ நிலத்திற்கு வரி விதித்தார்கள். இது இந்திய மக்கள் மீது அதிகமான வரி சுமையை சுமத்தியது. இதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆங்கிலேய அரசை எதிர்த்து இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கு வழிவகை செய்தது. வறட்சி, பஞ்சம், இந்த நில வருவாயை நாம் எப்படி மூன்று விதமான நில வருவாயில் இருந்தன. ஒன்று ஜமீன்தாரி முறை, இரண்டு ரயத்வாரி முறை, மூன்று மகள்வாரி முறை என்ற இந்த பாடத்தை, வரிகளை பற்றியெல்லாம் நீங்கள் கீழ் வகுப்பிலே படித்திருப்பீர்கள், 8ஆம் வகுப்பிலே படித்திருப்பீர்கள், 9ஆம் வகுப்பிலே படித்திருப்பீர்கள், ஏன் 10ஆம் வகுப்பில் கூட படித்திருப்பீர்கள். ஆகவே நிலத்தை இப்படி வரிகளாக பிரித்து எடுத்தார்கள். ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை. ஆங்கிலேய அரசு தடையில்லா வணிகக் கொள்கையை பின்பற்றியது. இந்த தடையில்லா வணிகக் கொள்கை, இதைத்தான் அவர்கள் முக்கியமாக கருதினார்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி முதலாக இந்தியாவிற்கு வணிக நோக்கத்திற்காக வந்தது. பின் அந்த வணிக நோக்கத்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்தியாவை தன்னுடைய ஆதிக்கத்திற்கு உட்படுத்தியது. இப்படி இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கு
பொருளாதார சமூக பின்னணியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய மலர்வுக்கான முக்கிய காரணம் நில உடைமைகள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டது. நில உடைமைகள் அனைத்தும் வியாபாரமயமாக்கப்பட்டது. வணிக பெயர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு இந்திய விவசாயிகள் ஆட்படுத்தப்பட்டார்கள். இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்தியாவில் இருந்த வறுமைக்கு உட்பட்ட வேளாண்மை செய்தவர்கள் இதை எதிர்த்து போராடினார்கள். இதுதான் இந்திய தேசிய இயக்கத்திற்கு அடித்தள மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேசிய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். தடையின்றி இறக்குமதி, கைவினைஞர்களின் வேலை இழப்பு. தடையின்றி இறக்குமதி. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு இங்கிருந்த இந்தியாவில் இருந்த கச்சா பொருட்களை எல்லாம் லண்டன் மாநகருக்கு ஏற்றுமதி செய்து அங்கு உற்பத்தியான பொருட்களை இறக்குமதி செய்து இங்கு விற்பனை செய்தது. இந்தியாவில் இருந்த கைவினைஞர்கள், தொழில் செய்கின்றவர்கள், நகை தொழில் கொல்லர்கள், கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆகவே கைவினைஞர்கள் எல்லாம், இங்கிருந்த கைவினைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய கைவினை வேலைப்பாடுகளுக்கு அவர்களுக்கு வேலை இழப்பு ஆகிவிட்டது. வேலை இல்லாமல் போய்விட்டது. ஏன் வேலை இல்லாமல் போனது? ஏனென்றால் இங்கிருந்த பருத்தி, பட்டு, கம்பளம் இவையெல்லாம் கச்சா பொருட்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அங்கு உற்பத்தியான நூலாடைகள், வண்ணாடைகள் எல்லாம் உற்பத்தி செய்த பின் இங்கு வந்து இறக்குமதி செய்து விற்றார்கள். ஆகவே இங்கிருந்த கைவினைஞர்கள், கைத்தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் நலிந்து விட்டார்கள். ஆகவே இங்கு உள்ள கைவினைஞர்கள், கைவினை வேலைப்பாடு செய்கின்றவர்கள், தச்சு தொழிலாளர்கள் எல்லாம் வீழ்ச்சி விட்டார்கள். பருத்தி, சன்னல், பட்டு போன்ற கச்சா பொருட்கள் கொள்முதல் இங்கிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. மேலும் இங்கிருந்து அவர்கள் பெற்ற இந்த கச்சா பொருட்களை எல்லாம் அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்து சென்று அங்கு உற்பத்தி செய்து உற்பத்தியான பொருட்களை இங்கு வந்து விற்பனை செய்தார்கள். இது சந்தை தளமாக, இந்தியா சந்தை தளமாக மாறியது. ஆகவே மாணவர்களே, இதை மனம் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கைவினைஞர்கள், அவர்களுடைய தொழில் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படும் தொழில் புரட்சியின் வழியாக அதிக உற்பத்தி செய்தல், மாஸ் ப்ரொடக்ஷன், இவ்வாறு ஆங்கிலேயர்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து இந்தியாவில் விற்பனை செய்தார்கள். பிரிட்டிஷ் கொள்கை, அவருடைய கொள்கை தலையிடாத கொள்கை. இந்தியாவினுடைய பஞ்சம் ஏற்பட்ட போது இந்தியாவில் பஞ்சகாலங்கள் நிறையா தோன்றியது. பஞ்சம் ஏற்படும் போதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பஞ்சத்தை தொடர்ந்து பட்டினி சாவு, வேலை இழப்பு என்பது நமக்கு இப்போதும் தெரியும். அந்த காலத்தில் பஞ்ச காலத்திலும் சரி, ஆங்கிலேயருடைய கொள்கையினாலும் சரி பட்டினி ஏற்பட்டது. பஞ்சம், பட்டினி, உயிரிழப்பு. பட்டினி வந்தாலே எவ்வளவு நாளைக்கு தான் தாங்க முடியும்? வைத்த எவ்வளவு நாள் தான் கட்ட முடியும்? ஆகவே உயிரிழப்பு ஏற்பட்டது. இவ்வாறு 19 மில்லியன் மக்கள் இறந்ததாக நமக்கு வரலாற்றில் சொல்லப்படுகிறது. பல்வேறு காலகட்டங்கள் கிபி 1770களிலிருந்து பஞ்சங்கள் தொடர்ந்து 10 ஆண்டு 20 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பஞ்சத்தினால் ஆங்கிலேயர்கள் தலையிடாத கொள்கையும் பின்பற்றினார்கள், வரியை வாங்கினார்கள். பணம் என்கின்ற பண மதிப்பீட்டை கொண்டு வந்தவர்களே ஆங்கிலேயர்கள். நிலத்தை வணிகமயமாக்கப்பட்ட நிலம், விவசாயம் என்பதெல்லாம் நாங்கள் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வேளாண்மை, வணிகமயமாக்கப்பட்ட வேளாண்மை, அதோடு சேர்ந்து வரி விதிப்பு என்கின்ற இந்த கொடிய வரி விதிப்பினால் அவர்கள் அவதியுற்றார்கள். ஆகவே எல்லா விவசாயிகளும், கைவினைஞர்களும்
ஒன்று சேர்ந்து ஆங்கில அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இந்திய தேசிய இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த இந்திய தேசிய இயக்கத்தின் விடுதலைக்கான கூறுகளும் இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்களும் நாம் பார்த்தோம்னா அது ஒரு 5 மார்க்கு கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தெளிவாக எழுத தெரிய வேண்டும். இந்தியாவில் வேளாண்மை என்பது வேளாண்மையாக்கப்பட்டது. பஞ்சம், பட்டினி, உயிரிழப்பு இதெல்லாம் வந்தது. கைவினைஞர்கள் நசுக்கப்பட்டார்கள். கைவினை தொழில்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டது. ஆகவே இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கில அரசுக்கு எதிராக இந்திய தேசியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இது பொருளாதார சமூக காரணங்களுக்கு நாம் எழுத வேண்டிய பதில்கள். மேலும் இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் தகவல் தொடர்பு இருந்திருக்கிறது. அஞ்சல் துறை, அதோடு சேர்ந்து ரயில் போக்குவரத்து 1853 பம்பாய்க்கும் தானாவுக்கும் இடையில் போடப்பட்ட முதல் இருப்பு பாதை. இருப்பு பாதைகள் எவ்வாறு வழிவகை செய்தது? கச்சா பொருட்களை ஏற்றிச் செல்லவும் இறக்குவதற்கும் இது உறுதுணையாக இருந்தது. ஆகவே இந்த தொடர்பு சாதனங்கள், அஞ்சல், இருப்பு பாதைகள் இவையெல்லாம் வழிவகை செய்தது. அதோடு கூட இந்தியாவில் ஒட்டுமொத்த தேசிய உணர்வை எழுப்புவதற்கு ஆங்கில மொழி ஒரு அடித்தள காரணமாக அமைந்தது. மாணவர்களே, ஆங்கிலேயர்களுடைய வணிகமயமாக்கப்பட்ட வேளாண்மை அந்த தலைப்பில் ஒரு உதாரணம் கூறுகிறேன். அவுரி இண்டிகோ சாகுபடி 1859-60 வங்காளதேசம் இண்டிகோ கழகம், இந்த கழகம் தோன்றி ஐரோப்பியர்கள் இந்தியாவில் தங்கள் நில உடைமையாளர்களானார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், நில உடைமையை ஐரோப்பியர்கள் ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஐரோப்பியர்கள் நிலங்களை உடைமையாக்கி கொண்டார்கள். இந்த நில உடைமையை பின்பற்றி ஐரோப்பியர்கள் அவிரி பயிரை கட்டாயமாக பயிரிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவிரி பயிர்னா என்ன? இந்த படத்தில் பாருங்க மாணவர்களே. அவிரி பயிர்னா துணிகளுக்கு சாயம் போடுகின்ற ஒரு விதமான சாய பயிர். இந்த பயிரை ஆங்கிலேயர்கள் கட்டாயமாக பயிரிட வேண்டும் என்று இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்தினார்கள். இதனால் இண்டிகோ கம்பெனி கழகம், அந்த கழகம் இதை ஏற்க மறுத்தது. இந்திய விவசாயிகள் இதை மறுத்தார்கள். ஆகவே இந்த மாதிரியான வணிகமயமாக்கப்படுகின்ற வேளாண்மையை இந்திய விவசாயிகள் எதிர்த்தார்கள். இதுவும் தேசிய இயக்கத்திற்கு தோன்ற வழிவகை செய்தது. மாணவர்களே, மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். இந்தியாவில் மரபு சார்ந்த கல்வி முறை, இந்தியாவில் பாரசீக மொழி மற்றும் சமஸ்கிருத மொழி எல்லாம் பாண்டித்தியம் பெற்று இங்கு கல்வி கற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கல்வி பயின்றவர்கள் இந்திய கல்விக் கொள்கை என்பது அந்த காலத்தில் நாம் குருகுல கல்வி முறையெல்லாம் பற்றி அறிந்திருப்பீர்கள். ஆனால் மேற்கத்திய கல்வி முறையை ராஜாராம் மோகன் ராய் கற்று தேர்ந்தவராக இருந்தார். மேற்கத்திய கல்வி முறையை ஆதரித்தார். அவருடைய மேற்கத்திய கல்விக் கொள்கை தான் இந்திய சமூக சீர்திருத்தங்களுக்கு பெரிதும் காரணமாக அமைந்தது. அப்படி மேற்கத்திய கல்வி முறையின் தாக்கத்தை இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையின் உடைய வழிமுறைகளை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் ஒரு பெருமை டிபி மெக்காலே பிரபை சார்ந்தவர். இவர் 1834 1838 வரை வில்லியம் பெண்டிங் பிரபு
கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது அவருடைய அவையில் முதல் சட்ட உறுப்பினராக, சட்ட ஆலோசகராக இருந்தார். இந்த படத்தில் பார்க்கிறீர்களே, இவர்தான் டிபி மெக்காலே பிரபு. இவர்தான் இந்திய கல்வி முறையை வழிவகை செய்தவர். 1835 மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை வெளியிட்டார். ஆங்கில கல்வி, ஆங்கில போதனா முறை, the medium of instruction is in English. அதை ஆங்கில மொழியில் கற்றுக்கொள்வது, அதை அறிமுகம் செய்தவர் டிபி மெக்காலே பிரபு ஆவார். இந்தியாவில் கல்விக் கொள்கை அதுதான் இந்திய தேசிய இயக்கத்திற்கு மிகவும் அடித்தளமாக அமைந்தது. பாமர மக்கள், சாதாரண மக்கள் எல்லாம் படிக்க தொடங்கினார்கள். மேலும் கிறிஸ்துவ சமயப்பரப்பாளர்கள் கல்வி நிலையங்களை தோற்றுவித்தார்கள். அதனால் ஏழை எளிய மக்கள் கல்வி பெற வழிவகை செய்தது. மேலும் சமூக சீர்திருத்தங்களுக்கு அடித்தளமாக இருந்தது கல்வி. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்றவர்களெல்லாம் பெண் கல்வியை ஆதரித்தார்கள். அவை சமூக விடுதலைக்கும், அரசியல் விடுதலைக்கும், புரட்சிக்கும் மிக அடித்தளமாக அமைவது கல்வி. கல்வி கற்பது என்பது ஒரு மனித வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை, மனித விளிமியங்களை எடுத்துச் சொல்கிறது. விடுதலை நோக்கங்களை, விடுதலை கூறுகளை, ஜனநாயக கருத்துக்களை இந்த கல்விதான் தர முடியும். ஆகவே மேற்கத்திய கல்வியின் தாக்கமும் கீழ்திசை கல்விகளின் தாக்கமும் ஒன்றிணைந்து பல கல்விக் கொள்கைகளை ஒன்று திரட்டினார்கள். அதற்கு முதலாக கல்வி குறிப்பை தந்தவர் டிபி மெக்காலே பிரபு ஆவார். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வை உருவாக்கியதில் பத்திரிகைகளின் பங்கு. நாம் ஏற்கனவே தேசியத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். தேசிய உணர்வை தூண்டுகின்ற எழுச்சிகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பத்திரிகை என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனைகளையும் அவனுடைய சிந்தனை தொகுப்புகளையும் தருகின்ற ஒரு சாதனம். ஆகவே பத்திரிகைகள் ஆற்றிய பங்கு தேசிய விடுதலைக்காகவும் இந்திய விடுதலை உணர்வை தூண்டுவதில் பத்திரிகைகள் ஆற்றிய பங்கு அளப்பெரியது. தன்னாட்சி, மக்களாட்சி, நவீன சிந்தனைகள், பத்திரிகைகள், அரசியல் விமர்சனங்கள், ஒரு விடுதலை வேட்கை, தேசபக்தி, தேசப்பற்று, இவற்றையெல்லாம் தருகிறது பத்திரிகைகள். அப்படிப்பட்ட பத்திரிகைகள் இந்தியாவில் பல பத்திரிகைகள் தோன்றின. பிராந்திய மொழி பத்திரிகைகள், ஆங்கில மொழி பத்திரிகைகள், அதை பற்றி நாம் பார்ப்போம். த இந்து 1884ஆம் ஆண்டு த இந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது. சுதேசிமித்ரன், ட்ரிபியூன், இந்த பத்திரிகைகள்லாம் இந்திய தேசிய விடுதலைக்காக ஆதரவு தந்த பத்திரிகைகள். அது மட்டுமல்ல, மராத்தி, கேசரி, விடுதலை, ஜனநாயகம் போன்ற பல்வேறு பிராந்திய பத்திரிகைகள்லாம் தோன்றி மக்களிடையே விடுதலை வேட்கையை தூண்டி எழுப்பியது. ஒரு நாட்டினுடைய சிந்தனைகளை, அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை கூறுகளை எடுத்துச் செல்வது பத்திரிகைகள். இன்று கூட இன்றைய பத்திரிகைகள் நாளைய வரலாறு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே மாணவர்கள் தினந்தோறும் செய்தித்தாளை வாசிக்க வேண்டும். செய்தித்தாளில் வருகின்ற நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தேசப்பற்றுள்ள மாணவர்களாக விளங்க வேண்டும். பிராந்திய மொழி சட்டம் 1878ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது இந்திய விடுதலை வேட்கையை தூண்டுகின்ற பத்திரிகைகள் எல்லாம் நசுக்கியது. ஆங்கிலேயர்களுடைய
அடக்குமுறை, இந்திய தேசிய உணர்வை பல்வேறு சட்டங்கள் ஏற்றி அடக்குமுறைகளை செய்தார்கள். அதற்கு பின்னாடி நீங்கள் 3ஆம் பாடம், 4ஆம் பாடம், 5ஆம் பாடங்களில் விரிவாக படிக்கலாம். ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார்கள், அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு பத்திரிகை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சென்சர் போர்டு என்று சொல்கிறார்களே, பத்திரிகையை ஆய்வு செய்து இதை வெளியிடலாம், வெளியிடக்கூடாது என்பதையெல்லாம் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆகவே ஆங்கிலேயர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக நம் கருத்துக்களை கூற முடியாது. இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள். 3ஆம் பாடத்தில் நீங்கள் இதை விரிவாக பார்ப்பீர்கள். ஆகவே மாணவர்களே, இந்திய தேசிய உணர்வை தூண்டி எழுப்புவதில் பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது. பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் பத்திரிகையை எழுதினார்கள், பத்திரிகை பணியில் பணி செய்திருக்கிறார்கள். ஆக விடுதலை கருத்துக்களை தன்னுடைய பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடுதலை உணர்வை தந்தது பத்திரிகைகள். இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை, சுரண்டல் நடவடிக்கைகள். ஆங்கிலேயர்கள் பல சட்டங்கள் இயற்றினார்கள். அந்த சட்டத்தில் இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் என்கின்ற இந்த தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவோர், போராட்டங்கள் செய்வோர், கருத்துக்களை தெரிவிப்போர், அவர்களை எல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள். இந்த சட்டம் அதை தான் குறிப்பிடுகிறது. முதலாக இந்த இந்தியன் பீனல் கோட் என்ற இந்த இந்திய தண்டனை சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்படி தண்டனை சட்டத்தை உருவாக்கிய பின் இல்பர்ட் மசோதா என்ன சொல்கிறது? ரிப்பன் பிரபு காலத்தில், ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சித்துறையை ஏற்படுத்தியவர். உள்ளாட்சித்துறையை நாம் பார்க்குறோமே, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி தேர்தல், இந்த 3 தேர்தல்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த உள்ளாட்சி கட்டமைப்பை பற்றி அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு காலத்தில் இல்பர்ட் மசோதா என்ன குறிப்பிடுகிறது என்றால், ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்கள் இருந்தாலும் சரி, நீதிபதி என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். நீதி விசாரணை செய்கின்றவர் நீதிபதி என்பவர் எந்த வேறுபாடின்றியும் அதை கவனித்து தீர்ப்பு வழங்குகின்றவர் தான் நல்ல நீதிபதி. இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம், தீர்ப்பு வழங்கலாம் என்ற இல்பர்ட் மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டது போது இந்த சட்டத்திற்கு எதிராக, இந்த கருத்துக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சி செய்தார்கள், ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே இவற்றில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. அதுதான் இல்பர்ட் மசோதா சர்ச்சை என்று சொல்கிறது. இது இன பாகுபாடு என்று கூட இதை சொல்லலாம். ஆகவே மாணவர்களே, சட்டம் என்பது அனைவருக்கும் சமம், நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதில் உயர்ந்தோர், தாழ்ந்தோர், உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மேலோர், கீழோர், படித்தவர், படிக்காதவர், கருப்பர், வெள்ளை என்ற பாகுபாடு இல்லை. ஆனால் இல்பர்ட் மசோதா ஐரோப்பியர்களுக்கு எதிராக இந்திய நீதிபதிகள் நீதி வழங்கக்கூடாது என்ற ஒரு வேண்டுதலை வைத்ததனால் இந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. கவனமாக கேளுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புக்கு முன் தொடங்கப்பட்ட அமைப்புகள். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1885ஆம் ஆண்டு ஆலன் அக்டேவியஸ் ஹும் என்பவரால் தோற்று வைக்கப்பட்டது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதற்கு முன் தோன்றப்பட்ட அமைப்புகள்: சென்னை வாசிகள் சங்கம் 1862,
தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய இந்திய சங்கம் 1865, தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய கிழக்கிந்திய கழகம் 1866, சென்னை மகாஜன சங்கம் 1884. இவையெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவதற்கு முன் தொடங்கப்பட்ட சங்கங்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்டால் எழுத தெரியணும், அல்லது ஒன் வேர்டு கேட்கலாம், கோடிட்ட இடங்கள் கேட்கலாம். இந்த ஆண்டுகளையும் இந்த சங்கங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்க காலத்தில் தேசியவாதிகளின் பங்களிப்பு என்னென்ன? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்திய தேசிய காங்கிரஸ் இரு பெரும் பிரிவுகளாக பிரிந்தது. 1885 1915 வரை உள்ள இந்திய தேசிய காங்கிரசினுடைய செயல்பாடுகள், அதனுடைய பங்களிப்பு என்பதை நாம் பார்ப்போம். ஆகவே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிய பின் கோபாலகிருஷ்ண கோகலே இவரெல்லாம் மிதவாத இயக்கத்தினுடைய தந்தையாக இருந்தார். மிதவாத இயக்கத்தை வழிநடத்தினார். இந்த மிதவாத இயக்கம் என்ன சொல்கிறது என்றால், சட்டத்தின் படி, சட்ட முறைப்படி ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிறுத்தியது. அரசியல் சட்ட நெறிக்குட்பட்டு நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற முன்னெடுப்புகளை கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியடிகள் போன்றவர்களெல்லாம் முன்வைத்தார்கள். ஆனால் தீவிரவாத தேசியவாதிகள் பாலகங்காதர திலகர், பின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் போன்றவர்கள் எல்லாம் இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர வேண்டும் என்று பாலகங்காதர திலகர் 1890 வீர முழக்கமிட்டார். பூரண சுவராஜ், முழு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்நியர் ஆட்சியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற வீர முழக்கத்தையும் கோஷத்தையும், வந்தே மாதரம் என்ற வீர முழக்கத்தை இட்டவர்கள். ஆகவே 1905 வங்கப்பிரிவினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்சன் பிரபு வங்கப்பிரிவினை ஏற்படுத்தினார். கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என்று இரு பிரிவுகளாக பிரித்தினார்கள். கிழக்கே இந்துக்களும் மேற்கே முஸ்லிம்களும் இப்படி மதவாரியாக பிரிக்கப்பட்டதை எதிர்த்தார்கள். ஆகவே வங்கப்பிரிவினைக்கு பின் தீவிரமாக தேசியவாதம் தோன்றியது. 1907 சூரத் பிளவு, இதன் பின் சூரத் பிளவு ஏற்பட்டது. ஆகவே பத்திரிகை பங்கு, பத்திரிகையை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டீர்கள். மராத்தி கேசரி என்ற பத்திரிகை பாலகங்காதர திலகர் நடத்தினார். இந்தியாவின் குரல் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி போன்றவர்கள் பத்திரிகைகளில் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டார்கள். ஆகவே இந்த மாதிரியான சுதந்திர வேட்கையை, சுதந்திர சித்தாந்தங்களை மக்களிடம் எடுத்துச் சென்றது பத்திரிகைகளோடு தேசியவாதத்தை முன்பிடித்தவர்கள், தூக்கி பிடித்தவர்கள் காந்தியடிகள். சுதந்திர வழி, சத்திய வழியில் சத்தியகிரகா என்ற மார்க்கத்தை பின்பற்றினார். அகிம்சை வழியில் போராடினார். சிலர் வீர மார்க்கம் கொண்டு, சுதந்திர வேட்கை கொண்டு எழுந்தார்கள். அவர்களெல்லாம் தீவிர தேசியவாதத்தை பின்பற்றியவர்கள். இந்தியாவில் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ற கேள்வி 5 மார்க் கேள்வி கட்டாயம் வரும். இது கட்டாயம் இந்த கொஸ்டின் வரும். நீங்கள் தேர்வில் இதை எழுத வேண்டும். அதே போல தேசியவாதத்திற்கு பத்திரிகைகளின் பங்கு, இந்த தேசியவாதத்தை அடக்குவதற்கான இயற்றப்பட்ட சட்டங்கள், இவற்றான கேள்விகள் எல்லாம் வரலாம்.
ஆகவே மாணவர்கள் நன்றாக படித்து தேர்வுக்கு தங்களை தயாரிக்க வேண்டுகிறேன். மாணவர்களே, இதுவரை நான் உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்கள், அவற்றுடைய எழுச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றத்தையும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தொடக்க கால பங்களிப்பை பற்றியும் நான் உங்களுக்கு மிக தெளிவாக விரிவாக கூறியிருக்கிறேன். இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புரிகிறதா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.